நமசிவாய. இப்போ வந்து இந்த வளையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பலர் வந்து இந்த வளையல் அணிவதை வந்து தவிர்க்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இந்த வளையல் அணிவதை தவிர்க்கிறாங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விதமான வளையல்கள், அதாவது ஒரு மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இரும்பில் வர மாதிரியான ஒரு வளையல்கள், பிளாஸ்டிக்கில் நிறைய வளையல்கள் வருகிறது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான வளையல்கள், டிசைனர் வளையல்லாம் போட்டுக்கிறாங்க. எந்த மாதிரியான வளையல்களை போட்டுக்கொள்ளக்கூடாது, வளையல்களை ஏன் போட்டுக்கொள்ள வேண்டும், அப்படி போட்டுக்கொள்வதால் என்னென்ன பயன், வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து வளையல் போட்டுக்கோ மங்களகரமாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயம் இல்லை. பெண்களுக்கு சயின்டிஃபிக்கலாக இதனால் என்னென்ன நன்மைகள் நடக்க போயிட்டுருன, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு ஜோதிட ரீதியாகவும் சரி, ஒரு கலர் தெராப்பி மூலமாகவோ அல்லது ஒரு நியூமராலஜி படியோ ஒரு தாந்திரிக் விஷயங்களை ஃபாலோ பண்ணுவதன் மாதிரியான ஒரு விஷயமாக இந்த வளையல்களை எந்தெந்த மாதிரியான வளையல்களை போட்டுக்கொண்டால் பணவரவு வரும், நமக்கு வந்து நல்ல டாமினன்ட் பவர், ஒரு அத்தாரிட்டி பவர் அப்படின்றது வீட்டில் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரியான குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும், முக்கியமாக கணவரிடத்திலும் நமக்கு வந்து மிகுந்த ஒரு அன்பை பெற முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வளையல் ஏன் போட்டுக்கொள்கிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. வளையல் போட்டுக்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு மங்களகரமான விஷயம், எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா வளையல்கள் போட்டுக்கொள்வது அப்படின்ற விஷயம் வந்து மெயினாக வந்து வளையலில் ரொம்ப முதன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் தான். தங்க வளையல் போட்டு கொள்வது, அதாவது அந்த நம்மளோட அந்த கையோட வளையல் போய் சேருது இல்லையா, மணிக்கட்டை தாண்டி இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியிலே தங்கம் சேருவது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பெண்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும். அது வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மர்ம சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் வந்து அடிக்கடி சொல்லியிருக்கேன். மர்ம சிகிச்சை, அதாவது வர்மா தான் இங்கே நிறைய பேர் தெரியும், மர்மானா என்னன்னு தெரியாது. வர்மா அப்படின்ற விஷயத்திற்கு முன்னாலேயே இருந்தது தான் மர்மா அப்படின்றது. அது இப்போ வந்து ஆயுர்வேதிக் ரிலேட்டட் விஷயங்கள் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெரியும். ஸோ அப்போ அந்த மர்ம சிகிச்சை அப்படின்றது இல்லை, ஆல் ரிலேட்டிவ்லி ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்க, வரும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அக்கு ப்ரெஷர், அக்கு பச்சர்லாம் சொல்கிறாங்களா அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த மர்மா சிகிச்சையின் படியும் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கு அது வந்து நிறைய எமோஷ்னல் ஒரு பேலன்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஏன்னா பெண்கள் வந்து சந்திக்க வேண்டிய விஷயங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை வாழ்வில் சந்திக்க வேண்டும் இல்லையா. நாட் லைக் மென், அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வந்து ஃபினான்ஷியலி இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்களை, அதே மாதிரி உடல் ரீதியான விஷயங்கள், பல விஷயங்களை வந்து பெண்கள் சந்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஆண்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ அவங்க அது எல்லாத்துக்குமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக, எமோஷனல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாதிரி, ஒரு எனர்ஜி நல்லா இருக்க மாதிரியான ஒரு விஷயமாக வளையல்களை அணிய சொன்னார்கள். லேட்டர் ஆன் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வளையல்கள் வந்து நிறைய வளையல்கள் வந்து வெவ்வேறு விதமாக வந்து கிளாஸ் வளையல்ஸ் நிறைய வந்து போட்டுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் போட்டுக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தோம்னா அந்த விஷயம் வந்து வேறு ஒரு சில விஷயங்கள் கூட உதவுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தோம்னா அது வந்து அந்த வளையல்கள் எல்லாமே வந்து தங்க வளையல்களாக இருந்தாலும் இந்த சேம் இட் அப்ளைஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த அது வந்து தங்க வளையல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து ஒரு 10-12 தங்க வளையல்கள் அந்த மாதிரி இப்போ வந்து 2 கையிலையும் ஃபுல்லாக வந்து ஆர்னமெண்ட்ஸாக போட்டுட்டு அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு சவுண்டெல்லாம் வரும். ஸோ அப்போ அந்த சவுண்ட் வந்து சவுண்ட் தெராப்பி மூலமாகவே, இந்த சவுண்ட் தெராப்பி அப்படின்றது வந்து அந்த விஷயத்துக்கு வைத்து கொண்டு பல்வேறு விதமான காரியங்களை நமக்கு வந்து சாதித்து கொள்ள முடியும் அன்றாட வாழ்விலே, இன்க்ளூடிங் வந்து டிசீசஸ் எல்லாம் போக வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஸோ அப்போ அது வந்து நம்ம வாயாலேயே கூட, நமக்கு அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வேண்டாம், நமக்கு அது வாயாலேயே கூட அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் வந்து ஒரு ஹம்மிங் சவுண்ட் மாதிரியான நிறைய விஷயங்கள் செய்யலாம். இதுக்கு எல்லாமே வந்து ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் என்னென்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பிரெத்தோட ரிலேட் பண்ண ஒரு விஷயம் இது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த சவுண்டு மூலமாகவும் வந்து அது சத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது இந்த தங்க வளையலாக போட்டுக்கொள்ளும்போது அது வர சவுண்ட் வந்து ஒரு விதமான ஒரு நன்மையை ஏற்படுத்தும். கிளாஸ் வளையல் போட்டுக்கும்போது அது வந்து ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான விஷயமாக எல்லாம் வந்து லேட்டர் ஆன் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எந்தெந்த மாதிரியான வளையல்கள் போட்டு கொள்ளவே கூடாது என்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்த்து விடுவோம். அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான வளையல் போட்டுக்கிட்டால் நல்லது, அது எவ்வளவு எண்ணங்களில் போட்டுக்கொண்டால் நம்ம நினைக்கதை சாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மெயினாக வந்து பெண்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரத்தால் ஆன வளையல்கள். இதெல்லாம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் போட்டுக்கிறதுனால எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நான் வந்து ரெகுலர் வேரிங்க்கு சொல்கிறேன். ரெகுலராக வந்து போட்டுக்கொண்டிருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் பலன் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து வேறு மாதிரியான வளையல்கள் இவ்வளோ எண்ணிக்கையில் போட்டுக்கோங்க, இந்த கலரில் போட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை வந்து ரெகுலராக போட்டுக்கும்போது அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது. ஸோ அப்போ அந்த மர வளையல், அதே மாதிரி இரும்புனா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாடர்னாலாம் வரக்கூடிய வளையல், பிளாஸ்டிக் வளையல், கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே, ரப்பர் வளையலும் வருதுன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நான் வந்து எந்தெந்த மாதிரியான வளையல் வெரைட்டிஸ் எல்லாம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஸோ அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பான முறையிலே அவாய்ட் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கலர் தெராப்பி மூலமாக ஒரு வேறு நிறைய ஒரு சமிஞ்சைகள் மூலமாகவும் பார்க்கும்பொழுதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர், பிளாக் கலர்,
பொதுவாகவே ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய கலர். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு ரெட் அப்படின்றது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ரெட், அதை வந்து ரொம்ப டார்க்காகி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி மெரூனு மாதிரியும் ஒரு பிளாக் ரெட் அப்படின்ற மாதிரியான ஒரு கலராக வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ரெட்டுன்னு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணோம்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக ரெட்டாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி அது மாதிரியான ஒரு விஷயமாக ப்ரௌன் கலரையும் பிளாக் கலரையும் கண்டிப்பான முறையிலே அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இரும்பு மாதிரி இந்த டிசைனர் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரியான விஷயமாக சொல்லிட்டு அப்போ என்ன போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் தான். கோல்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில எல்லாராலையும் வந்து எல்லா டைம்லையும் வந்து நம்ம நிறைய கோல்டு எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செக்யூரிட்டி பர்பஸ். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்கிறது. ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி கம்ஃபர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம அந்த கம்ஃபர்ட்டும் வந்து அது கோல்டு அந்த மாதிரி எல்லா டைம்லையும் போட்டுக்க முடியாது. அப்போ வந்து கிளாஸ் வளையல் அப்படிங்கிறது அதிகப்படியான பலனை தரக்கூடியது. இந்த கிளாஸ் வளையன் போட்டுக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து எந்த டைமில் போட்டுக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான வளையல்களை வாங்குவீங்க இல்லையா, அதை வாங்குறது வந்து கண்டிப்பாக 2 நாட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஒன்று வந்து செவ்வாய்க்கிழமையும் இன்னொன்று வந்து சனிக்கிழமையும் வாங்குவதை கண்டிப்பான முறையில் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அது நீங்கள் முதல் முறையாக போட்டுக்கொள்ளும் பொழுது மதிய நேரத்தையும் இரவு நேரத்தையும் தவிர்க்க வேண்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலன்றது போட்டுக்கலாம். சாயங்காலங்கிறது வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னால் இருந்தால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 to 6 அந்த மாதிரி டைம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரியான விஷயமாக ஒரு 7 மணிங்கிறதெல்லாம் வந்து அதிகபட்சமாக அந்த மாதிரி தாண்டிட்டு போகணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு அப்படியே வளையல் வாங்கி 8 மணி நைட் அந்த மாதிரி ஆனாலும் அப்படியே வாங்கி பார்த்துட்டு டிசைனாக நல்லா இருக்குன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான வளையலாக போட்டுக்கொண்டு விடுவார்கள். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக அது தவிர்ப்பது நல்லது. இப்போ நம்ம வந்து இப்போ சொல்லக்கூடிய ஒரு சில கலர்ஸ் எல்லாம் ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம்னு நினைக்கலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸோட அது ஒத்து போகலை அப்படின்ற மாதிரியான விஷயம் நினைக்கலாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் வந்து மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வந்து வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அதுலேயும் வந்து கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை வந்து சேரும். மேபி லேட் ஆகலாம், ரெகுலராக நம்ம வந்து போட்டுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து லேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சிங்கிள் ஒரு வளையல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு தண்டை மாதிரி ஒரு ரொம்ப பெருசாக ஒரு சிங்கிள் வளையமாக இப்போ வந்து பெரிய பெரிய அளவில் வருது, ஒரே கையில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சிங்கிள் வளையல் அப்படி இப்படி போட்டுக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய பெண்கள், இளம் பெண்கள் போட்டுக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி. ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பவருங்கிறத வந்து அதிகப்படியாக கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பர்டிகுலர்லி கோல்டு அது மாதிரி இருந்ததுன்னா. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம அடுத்தவர்களை வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம், விரட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தான் பெரிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து விடுவதற்கு நாள் போக்கிலே இருக்கும். இது வந்து தொடர்ந்து எப்பவுமே கையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா அது வந்து கஷ்டம். இதே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு சிஇஓ லெவல், ஒரு எம்டி லெவல் அந்த மாதிரி இருக்குங்க, நிறைய லேபர்ஸ் வச்சு வேலை வாங்கணுன்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு கோல்டில் அவங்க வந்து ஒரு சிங்கிள் வளையல், ஏன்னா இது கிளாஸில் ஒரு சிங்கிள் வளையல் போடுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ கோல்டில் வந்து போடுறது வந்து ஒரு பெரிய பேங்கிளாக போடுவாங்களே, ரொம்ப தடியாக இருக்கக்கூடிய பேங்கிளாக போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு 4-5 வளையல்கள் சேர்ந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பெருசாக. ஸோ இப்போ அந்த மாதிரியான வளையலை போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டியில், ஒரு பவரில் இருக்கிறவங்க, ஒரு பொலிட்டிக்கல் லெவலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் வந்து லேபர்ஸையோ அல்லது எம்ப்ளாயீஸையோ வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லோருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு கலர் வந்து இந்த மாதிரியான விஷயத்திற்கு போடலாம் அப்படின்ற மாதிரியான பார்த்துடலாம். கலர் வந்து நம்ம வந்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே வந்து ரெட் கலர், அதாவது கணவருடைய ஒரு கணவருக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு பொதுவாகவே வந்து எல்லார்கிட்டையுமே வந்து நமக்கு வந்து நம்மளை வந்து பார்த்தாலே வந்து பளிச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு, திரும்ப திரும்ப நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்காகவும் சரி, டாமினேஷன் இன் தி டொமஸ்டிக் லெவல், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் ஓரளவுக்கு விரட்டி தானே வச்சு ஆகணும் எப்படியா இருந்தாலும் சின்ன சின்ன லெவல்லையாவது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்காக வைக்கிறதுக்காக ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீட்டு பராமரிப்பதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே சிகப்பு கலர் அவங்க யூஸ் பண்ணலாம். அது மாதிரி அப்புறம் வந்து கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் போட்டுக்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல நபர்களை வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயமாகவும் இருக்கும். நல்ல நபர்களை அட்ராக்ட் பண்ணுறதுனா ஒரு வரன் பார்க்கறதுக்கெல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைம்லலாம் போட்டுக்கும்போது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பண விஷயத்திற்காக நமக்கு வந்து எனக்கு பணம் அதிகமாக தேவை, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது வந்து நான் வீட்டில் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சில கடன்கள் இருக்கிறது, எனக்கு இப்போ வந்து கடன்கள்லாம் தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைப்பவர்கள்
க்ரீன் கலர் ஆர் பர்பிள் கலர் அவங்க வந்து போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதேமாதிரி உடம்பு எனக்கு சூடு ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு வளையல் போடலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் லைட் ப்ளூவில் இருக்கிற மாதிரி, திக் ப்ளூவாக இருக்கக்கூடாது, லைட் ப்ளூவில் இருக்கிற வளையல் போட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த சூட்டு உடம்புன்னு சொல்லக்கூடிய பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தொல்லை, அந்த விஷயம் வந்து கண்டிப்பான முறையில் மாறும். அதேமாதிரி ஒயிட் கலர் சில்வர் கலர்ல எல்லாமும் வந்து இந்த மாதிரி கிளாஸ்லேயே வந்து வளையல்கள் வருகிறது. அந்த மாதிரி வளையல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், எல்லா ரிலேஷன்ஷிப் கூடயும் ஒத்து போயிட்டு எல்லார் கூடயும் வந்து நம்ம வந்து பாசமாக ஒரு மாதிரி அஃபெக்ஷனேட்டாக இருக்கிறதுக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சுப விஷயங்கள் அடிக்கடி நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்திலோ அல்லது ஒரு கட்டாயத்திலோ இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குழந்தை பிறப்பை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டாச்சு, இருந்தாலும் அதை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து குழந்தைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ஒரு வீடியோ போட முடியாது இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணலாம். எல்லோ கலர் வளையல் அவங்க போட்டுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த கிளாஸ் வளையல் போடுறது வந்து அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறப்பிற்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இப்போ வந்து எந்தெந்த எண்ணிக்கையிலே போடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். 2+2ன்னு போடலாம். 2+2 போடுறது வந்து அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும். 4+4 போடக்கூடாது. 4 வளையல் அப்படின்ற மாதிரியான முறையாக போடக்கூடாது. நான் எல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2+2ன்னு போடுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் இப்போ சொன்னேன்ல ஒரு அஃபெக்ஷன்லாம் அதிகப்படியான ஒரு விஷயமா இருக்கும், ஃபேமிலியில் எல்லாருக்கூடையும் ஒத்து போகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் 2+2 அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 3+3 அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3+3 கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சுப விஷயங்கள் வரும். உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையுமே வந்து நல்ல செய்தியே வரும். நீங்கள் வந்து எல்லா டைம்லையுமே வந்து ஒரு குட் நியூஸ் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக உங்களுக்கு வேண்டும் என்றால் 3+3 காம்பினேஷனில் வந்து எல்லோ போடும்போது அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா 5+5 அப்படின்னு போடுறது வந்து கிரீன் அண்ட் பர்பிள் காம்பினேஷன் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். வேறு எது வேணாலும் போடலாம். எப்படி வந்து உங்களுக்கு 5+5 காம்பினேஷன் என்னன்னா பண ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பண ரீதியான விஷயங்களுக்கு எந்த ஒரு தஸ்தாவேஜும் வாங்கல், அதாவது கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே 5+5 வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். 6+6 அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும், எல்லா விதத்துலையும் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும், என்னை வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஜாலியாக வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப ராணி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க 6+6 போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் யூஸ் பண்ணலாம், சில்வர் யூஸ் பண்ணலாம், சில்வர் கலர் யூஸ் பண்ணலாம், பர்பிள் யூஸ் பண்ணலாம், பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். 6+6 போட்டிங்கன்னா காம்பினேஷனில் ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா சிங்கிள் ஹேண்டில் போட்டுக்கிற ஒரு முறை அப்படின்னு பாருங்களேன். உங்களுக்கு வந்து கடன்கள் நிறைய இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு பூமி ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது, உங்களுக்கு உடனடியாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உடனே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உடனடியாக நீங்கள் வந்து சிகப்பு கலரில் இருக்கிற பேங்கிள்ஸ், இந்த மாதிரியான கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து நீங்கள் வந்து 9 எண்ணம் வாங்கி ஒரே கையில் போட்டுக்கிறது, சிங்கிள் ஹேண்டில் 9 போட்டுக்கிறது. இது வந்து கொஞ்ச நாள் நீங்கள் போட்டிருக்க வேண்டும். அது உங்களுக்கு நீங்கள் போக போக தெரியும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பலன் தருகிறது அப்படின்ற மாதிரி. இது வந்து சிகப்பு கலராக வாங்கினா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நான் சொல்கிற மாதிரியான விஷயம். ஸோ அந்த மாதிரியான 9 பேங்கிள்ஸ் வாங்கி போட்டுக்கிறது அப்படிங்கிறது. 10 பேங்கிள்ஸ் வாங்கி போட்டுப்பீங்களா, அது வந்து ஆரஞ்சு கலர் லைட் ரெட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து 10 பேங்கிள்ஸ் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து தங்கம், நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து முதல்ல தங்கத்தை வந்து ஒரு பெரிய ஒரு எம்டியா சிஇஓவாக இருப்பாங்க, லேபர்ஸ் வச்சு டீல் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரை பண்ணணும்னா தங்கம் பெருசாக வந்து ஒரு பெரிய ஒரு 4-5 வளையல் சேர்ந்த மாதிரி ஒரு சிங்கிள் இதில் வரும், அது மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து அது எனக்கு தங்கம்லாம் வாங்க முடியாது, ஆனால் நானும் இந்த மாதிரி நிறைய பேரை நான் வச்சு டீல் பண்ணணும், நிறைய பேரை நான் வந்து மேய்க்க வேண்டி இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து 10 பேங்கிள்ஸ் வந்து தாராளமான முறையில் நான் சொல்கிற மாதிரி ரெட் அல்லது லைட் ரெட் போட்டுக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான ஒரு பலன் கிடைத்ததாக இருக்கும். உங்கள் அனைவருடைய ஒரு கமெண்ட்டோ, அதாவது வந்து இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தருகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி ஃபர்தராக உங்களோட லைஃப் என்ஹான்சிங் மெத்தட்ஸ் வேறு என்னெல்லாம் விஷயம் உங்களுக்கு நாம் கொடுக்க முடியும் என்னால் அப்படின்ற விஷயத்தையும் நான் கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன். நம சிவாய.